ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ தான் நீங்கள் வந்து ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ண போகிறீங்க, இல்லை ப்ரெக்னென்சி நான் எப்படி வந்து நிறைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும், இல்லை ரொம்ப இயர்ஸாக எனக்கு வந்து பேபி இல்லை நான் இப்போ ஒரு 6 மந்த்தாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் பேபி வந்து ஃபார்ம் ஆக மாட்டேங்குது, ஃபார்ம் ஆனாலும் எனக்கு பீரியடு டிலே ஆகுது, ஒரு 2 டேஸில் திரும்ப பீரியட் ஆயிடுது, எக்கு வந்து எந்த டைமில் வருதுன்னு தெரியல, எந்த டைமில் இன்டர் கோர்ஸ் வைக்கணும்னு தெரியலை, ரொம்ப குழப்பமாக இருக்குது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க இன்ஃபர்மேஷனுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த வீடியோவில் என்னென்ன சொல்லி கொடுத்துருப்பேன் அப்படின்னா, ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கு ஒரு டீ பவுடர் வந்து ரெடி பண்ணுறதுக்கு சொல்லி தந்திருப்பேன். அது வந்து பிசிஓஎஸ், தைராய்டு இந்த மாதிரி இஷ்யூக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் ஓவுலேஷன் டேஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு ஈஸியான மெத்தட் சொல்லி தந்திருப்பேன். அதுவுமே பேபி ஃபார்ம் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எதை பண்ணணும், எதை பண்ணக்கூடாது, எப்போ பண்ணணும், எப்போ பண்ணக்கூடாது, என்னெல்லாம் அவாய்ட் பண்ணணும், என்னெல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்றத சொல்லி தந்திருப்பேன், பாருங்கள். ஸோ ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஓவுலேஷன் டேஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த ஓவுலேஷன் டேஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிள் மெத்தட் தான். இந்த மெத்தட் வந்துட்டு ரெகுலர் பீரியட் அண்ட் இர்ரெகுலர் பீரியட் இருக்கிறவங்க வந்து இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் எல்லா அதாவது இந்த டேஸ் உங்களுக்கு தெரியும் அப்படின்றவங்க யார் வேணாலுமே இந்த மெத்தடை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். முன்னாடி காலங்கள்லலாம் வந்துட்டு எப்போ வேணாலும் இன்டர் கோர்ஸில் இருப்பாங்க. ஸோ இன்டர் கோர்ஸில் இருந்ததுக்கப்புறம் நார்மலாக அவங்க ப்ரெக்னென்சி ஆவாங்க. பட் இப்போது வந்து நம்மளோட உணவு பழக்க வழக்கங்கள், நம்மளோட வாழ்வியல் அந்த பழக்க வழக்கங்கள் எல்லாமே சேஞ்ச் ஆகிறதுனால கண்டிப்பாக இந்த மாதிரி கொஞ்சம் ஓவுலேஷன் டேஸ் கால்குலேட் பண்ணுறது, ஃபுட்டை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறது, ஒரு சில விஷயங்களை நம்ம அந்த ப்ரெக்னென்சி டைமில் நம்ம கண்டிப்பாக மாற்றி அமைச்சா மட்டும்தான் இப்போ இருக்கிற காலகட்டங்களில் வந்துட்டு நம்ம அதை ப்ரெக்னென்சியை வந்து அடைய முடியுது. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட ஓவுலேஷன் டேஸ் வந்து கால்குலேட் பண்ணி வச்சுக்கணும். இதுக்கு வந்து உங்களுக்கு இப்போ வந்து பீரியட் சைக்கிள் டேஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது 28 டேஸ்க்கு ஒன்ஸா, இல்லை 29 டேஸ்க்கு ஒன்ஸா, 30 டேஸ்க்கு ஒன்ஸா அந்த மாதிரி இருக்கும். ஒரு சிலவங்களுக்கு அந்தந்த டேஸை பொறுத்து இருக்கும். இப்போ வந்து 28 நாளைக்கு ஒருக்கா நீங்கள் வந்துட்டு பீரியட் ஆகுறீங்க அப்படின்னா உங்களோட ஓவுலேஷன் டேன்னு பார்த்தீங்க அப்படின்னா 14, அந்த நாளில் தான் கருமுட்டை வெடிக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ஓவுலேஷன் டேனா என்னென்னா, பொதுவாக வந்துட்டு நம்மளுக்கு ப்ரெக்னென்சி நம்ம எப்படி ஆகிறோம் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து ஓவரி இருக்குது. ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்மளுக்கு இருக்கும், சரிங்களா? ஸோ இங்கே வந்து எக்கு நிறைய இருக்கும். இதுதான் வந்துட்டு நம்மளுக்கு எக்கு இருக்கக்கூடிய இடம், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கேருந்து நம்மளுக்கு வந்து இப்போ சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன். இதுதான் நம்மளோட கர்ப்பப்பைன்னு வைங்க. ஸோ ஒரு மாதமுமே 2 சைடுமே நம்மளுக்கு முட்டைங்க இருக்கும், கருமுட்டைங்க இருக்கும். ஸோ ஒரு மாதம் இங்கேருந்து எக்கு வரலாம், இன்னொரு மாதம் இங்கேருந்து எக்கு வரலாம், எங்கேருந்துனாலும் நம்மளுக்கு எக்கு வரலாம். ஸோ நம்ம இன்டர் கோர்ஸில் இருக்கோம் அப்படின்னா ஸ்பெர்ம் வந்து இங்கே ரிலீஸ் ஆகுது, சரிங்களா? ஸோ இங்கே வந்து கலவி கால்வாய்ன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளோட வெஜைனாவில் வந்துட்டு ஸ்பெர்ம் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னா ஸ்பெர்ம் வந்து நீந்தி உள்ளே வரும், நம்மளோட யூட்ரஸ்குள்ளே வரும். ஸோ வந்து நம்மளுக்கு எந்த டேஸில் நம்ம வந்து, அதாவது ஓவுலேஷன் டேன்னு சொன்னோம்ல, அந்த ஓவுலேஷன் டேன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்படி குட்டி குட்டி முட்டையாக இருக்கும், கருமுட்டை. அந்த 28 நாளோ நம்ம 30 நாள் 29 நாள்னு சொல்லல, அந்த நாளில் அந்த கருமுட்டை வந்து வளர்ந்து ஹெல்த்தியாக, இதுதான் அந்த ஓவுலேஷன் ஃபிலோப்பியன் டியூப்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே தான் வந்து அந்த கருமுட்டை வந்து இருக்கும், சரிங்களா? இங்கே இல்லைன்னா இங்கே 2 சைடுமே கருமுட்டை இருக்கிறதுனால ஏதாவது ஒரு சைடு ஒரு மந்த்தும் இருக்கும், சரிங்களா? ஸோ இப்படி இருக்கும்போது
இங்கே தான் நம்மளுக்கு அந்த கருமுட்டை வெடிக்கும். ஸோ அந்த கருமுட்டை என்னைக்கு வெடித்து வருதுன்னு நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அன்னைக்கு அந்த டேஸில் நம்ம இன்டர் கோர்ஸில் இருக்கும்போது சீக்கிரமாக நம்மளோட பேபி வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த டேயை கால்குலேட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து கருமுட்டை வெடிச்சிட்டு அப்படின்னா ஈஸியாக வந்து ஸ்பெர்ம் இங்கே ஒன்றாகி கருவாக உருவாகிரும். திரும்ப ஒரு 10 டேஸில் வந்து இந்த பக்கமோ அல்லது இந்த பக்கமோ வந்து அந்த கரு வந்து இப்படி பதிஞ்சிரும். ஸோ அது வந்து இம்ப்ளான்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து இந்த கரு என்னைக்கு வெடிக்குதுன்னு தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா, அந்த டேஸில் நம்ம இன்டர் கோர்ஸ் வச்சோம் அப்படின்னா கரு சீக்கிரமாகவே ஃபார்ம் ஆயிரும். ஸோ கருமுட்டை வெடிக்கிற நாளை வந்து நம்ம கால்குலேட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அதுக்கு வந்து இப்போ வந்து நான் பிப்ரவரி மந்த் எடுத்திருக்கேன். இப்போ வந்து பிப்ரவரி போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் மந்த் நான் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ண போகிறேன். ஸோ அது வந்து நான் என்னோட சேர்ந்து நீங்களும் நிறைய பேர் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டிப் எல்லாமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஃபைனலாக வந்து எனக்கு பாசிட்டிவ் வருதா, நெகட்டிவ் வருதா, என்ன ரிசல்ட் வருது எல்லாமே வந்துட்டு உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பிப்ரவரி 22ல் வந்து நான் பீரியட் ஆனேன். சரிங்களா? உங்களுக்கு வந்து இந்த 28 டேஸ் 29, 30 இந்த மாதிரி உங்களுக்கு பீரியட் சைக்கிள் தெரியல அப்படின்னாலும் பரவாயில்லை. ரொம்ப கன்ஃபியூஸும் பண்ண வேண்டாம். இப்போ வந்து உங்களுக்கு 28 நாளைக்கு ஒருக்கா வருது, 29 நாளைக்கு ஒருக்கா வருது, 30 நாளைக்கு ஒருக்கா வருது அப்படின்னா இந்த டேஸில் நீங்கள் இன்டர் கோர்ஸில் இருந்தால் போதும். 28 நாளைக்கு ஒருக்கானா 12ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதி வரைக்கும் ஒரு நாள் விட்டு விட்டு நீங்கள் இன்டர் கோர்ஸில் இருக்கணும். டெய்லியுமே இன்டர் கோர்ஸில் இருக்கலாம். 29ஆம் தேதியுமே அதே மாதிரி தான், இந்த டேஸ் தான். இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி டேஸ் வந்து தெரியல அப்படின்னா இப்போ இந்த மந்த் போயிட்டுருக்கு, நீங்கள் நெக்ஸ்ட் மந்த் வந்து ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மந்த் இல்லை பீரியட் முடிஞ்ச அந்த மந்த்தை வந்து எடுத்துக்கோங்க. ஸோ எனக்கு வந்து இப்போ 22ல் வந்து பீரியட் முடிஞ்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து 22. ஸோ நெக்ஸ்ட் மந்தில் வந்து அந்த 22 இருக்குது இல்லையா, அந்த 22லேருந்து ஒன்றை விட்டு அடுத்த இருக்க டேட்டை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதை மார்க் பண்ணிவிட்டு இதிலேருந்து 10 எண்ணுங்க. சரிங்களா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஸோ 10. சரிங்களா? இந்த டேஸில் நம்ம வந்து இன்டர் கோர்ஸ் இருந்தாலும் நம்மளுக்கு பேபி ஃபார்ம் ஆகாது. சரிங்களா? ஸோ இந்த டேஸில் நம்ம இன்டர் கோர்ஸில் இருந்தாலும் பேபி வந்து ஃபார்ம் ஆகாது. ஸோ எந்த டேஸில் இன்டர் கோர்ஸில் இருக்கணும்னா, இப்போ 15 இருக்குது இல்லையா, ஸோ அதாவது 24லேருந்து இங்கே 10 எண்ணுனா இங்கே 15 இருந்துச்சு. ஸோ இதுலேருந்து 13 எண்ணணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13. 3ஆம் தேதி வருது. ஸோ 3லேருந்து இந்த 15ஆம் தேதி வரைக்கும் நம்ம வந்து 1 டே விட்டு விட்டு இன்டர் கோர்ஸில் இருந்தோம் அப்படின்னா நம்மளோட ஓவுலேஷன் டே வந்து மிஸ்ஸே ஆகாது. ஒரு சிம்பிள் மெத்தடும் இருக்குது. உங்களுக்கு என்னைக்கு பீரியட் ஆகுறீங்களோ அந்த பீரியட் ஆன டேட்லேருந்து 10 நாளைக்கு அப்புறம் வந்து உங்களோட ஓவுலேஷன் டே வரும். ஸோ அதிலிருந்து ஒரு 1 வீக் வந்து தொடர்ந்து நீங்கள் இன்டர் கோர்ஸில் இருந்தாலோ இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இன்டர் கோர்ஸில் இருந்தாலோ பேபி ஃபார்ம் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவுமே இதுக்கு சூட் ஆகுங்க. பாருங்கள், நான் 22ல் வந்துட்டு பீரியட் ஆகிருக்கு. ஸோ அது 10 நாள் கணக்கு பண்ணணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஸோ 10 நாள் முடிஞ்சது. 11ஆவது நாள் நீங்கள் 10யுமே சேர்த்துக்கலாம். ஸோ நான் வந்து அட்வான்ஸ்டாக இருக்கணும் அப்படின்ட்டு எந்த டேவுமே மிஸ் ஆகக்கூடாதுன்னு 1லேருந்து நீங்கள் மேக்ஸிமம் வந்து எனக்கு 13ஆம் தேதி, ஸோ 13 நாட்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா 3ஆம் தேதி வருது. ஸோ இதிலேருந்து இந்த டே வரைக்கும் நம்மளுக்கு ஓவுலேஷன் டேவாக இருக்கும். மேக்ஸிமம் நீங்கள் இந்த 13 நாட்களில் இன்டர் கோர்ஸில் இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஓவுலேஷன் டே அது வந்து மிஸ்ஸே ஆகாது. கருமுட்டை என்னைக்கு வெடிக்கோ அந்த டே வந்து மிஸ்ஸே ஆகாது. ஏன் வந்து இவ்வளோ 13 நாட்கள் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா இந்த 13 நாளில் எந்த நாளில் வேணாலும் கருமுட்டை வந்து வெடிக்கலாம். இந்த 10 நாள் வந்து நம்ம இன்டர் கோர்ஸில் இருந்தாலும் நம்மளோட பாடி வந்து அக்செப்ட் ஆகாது. ஸோ இந்த டேஸில் வந்து நெக்ஸ்ட்டு பீரியட் டே வரும்ல, அப்போ வந்து வரக்கூடிய அந்த டைம், ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு பீரியட் ஆகிற டைம் இல்லையா, ஸோ எதுவுமே நம்ம பாடி வந்து அக்செப்ட் ஆகாது. இப்போ வந்து 22லேருந்து இந்த 10 ஏன் கால்குலேட் பண்ணோன்னா இந்த 10 டேஸில் இந்த 10 டேஸில் நம்மளுக்கு பீரியட் ஆகிருக்கு. இங்கே வந்து ஒரு பெட்டு மாதிரி இருக்கும். ஸோ இந்த பெட்டு வந்து நம்மளுக்கு பீரியட் ஆகும்போது இது எல்லாமே உறிஞ்சி வரும். ஸோ அதுதான் பீரியடாக நம்மளுக்கு வருது. ஸோ நம்மளுக்கு கரு பதியணும் அப்படின்னா இந்த பெட்டு தேவை. ஸோ பீரியடு முடிஞ்ச அந்த 10 நாளில் இங்கே வந்து பெட்டு வந்து உருவாகும். ஸோ அந்த பெட்டு உருவாகிறதுக்கு நம்ம ஹெல்த்தியான ஃபுட்டு வந்து சாப்பிடணும்.
எப்படி தான் வந்து நம்ம ஓவலேஷன் டேஸ் வந்து கால்குலேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னொரு ஒரு கால்குலேட் வந்து சொல்கிறேன். இந்த பிப்ரவரி, மார்ச்சே நான் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து 12ஆம் தேதி வந்து நம்மளுக்கு பீரியட் ஆயிருக்குது அப்படின்னா, நெக்ஸ்ட் மந்த் நம்ம எப்படி எடுக்கணும்? 12லேருந்து ஒரு டேவை விட்டு எடுக்கணும். ஸோ 12 எங்கே இருக்குது? இந்த இருக்குது. 12லேருந்து ஒரு டேவை விட்டு எடுத்தோம் அப்படின்னா 14 வரும். இது 2வது எக்ஸாம்பிள் சொல்கிறேன், குழம்பிக்காதீங்க. 14 வருது. ஸோ 14லேருந்து 10 நம்பரை கால்குலேட் பண்ணணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஸோ 10 ஆயிடுச்சா? இந்த 10 டேஸில் நம்ம இன்டர் கோர்ஸ் இருந்தோம் அப்படின்னா பேபி ஃபார்ம் ஆகாது. சரிங்களா? ஸோ இதிலேருந்து 13 நாள் கணக்கு பண்ணுங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 13. ஸோ 22லேருந்து எங்கே கணக்கு பண்ணணும் நம்ம? 5. ஸோ இங்கேருந்து 22லேருந்து 5ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இன்டர் கோர்ஸில் இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஓவலேஷன் டே வந்து மிஸ்ஸே ஆகாது. ஸோ இந்த மாதிரி கால்குலேட் பண்ணுங்கள். சிம்பிளான மெத்தட் வந்துட்டு இப்போ உங்களுக்கு 28 நாளைக்கு ஒருக்க நீங்கள் பீரியட் ஆகுறீங்க அப்படின்னா அதுலேருந்து -14 நீங்கள் பண்ணிவிட்டு ஸோ அதில் கழிச்சோம் அப்படின்னா 14 வரும். ஸோ 14 தான் உங்களோட ஓவலேஷன் டே, கருமுட்டை வெடிக்கிற நாள். ஸோ 14க்கு முன்னாடி 2 நாளும் பின்னாடி 2 நாளும் சேர்த்து 5 டேஸ் வந்து இன்டர் கோர்ஸில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பேபி ஃபார்ம் ஆகுது. ஸோ 28, 29, 30 இந்த மாதிரி ஈஸியாகவே உங்களுக்கு வந்து இது இருக்குது. ஸோ அது ஒரு மெத்தடு. இந்த மெத்தட்லையுமே இது பண்ணிக்கிடலாம். எந்த மெத்தடில் ட்ரை பண்ணாலும் சேம் அதே டேட்டு தான் உங்களுக்கு வரும். ஸோ இது வந்து எனக்கு ஒரு டாக்டர் சொல்லி கொடுத்தது. ஸோ நான் வந்து இந்த கம்மிங் மந்த் மார்ச் வந்து ட்ரை பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னா ஸோ எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது இதில் வந்து ப்ரெக்னென்சி ஆகிறதுக்கு நம்ம வந்து ஒரு டீ பவுடர் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் வந்து எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் எந்த இதை வந்து வறுத்து எடுக்கணும். இந்த இன்க்ரீடியன்ட்லாம் எந்த பாத்திரத்தில் வறுக்க போகிறீங்களோ அது எல்லாமே எடுத்துக்கோங்க. சோம்பு நான் கரெக்டாக வந்து 1.5 மந்த்துக்கு தேவையானதை எடுத்துக்க போகிறேன். ஏன்னா நெக்ஸ்ட் மந்த் அண்ட் இந்த மந்தில் இருக்கக்கூடிய ஒரு 6 டேஸ்க்கு. ஸோ சோம்பு, கடுகு எல்லாமே வந்து இவ்வளோ அளவு அப்படின்ட்டு இல்லை. உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இப்போ சோம்பு, கடுகு என்னென்ன இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணுறோமோ கண்டிப்பாக ஒரு ஸ்பூன் இருக்கணும். கொஞ்சம் முன்ன பின்ன இருந்துச்சு அப்படின்னா பரவாயில்ல. சரிங்களா? ஸோ எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே இருக்கணுமான்னு கேட்டாலும் அதுவும் கட்டாயம் கிடையாது. நான் ஒரு சில இன்க்ரீடியன்ட் சொல்கிறேன், அது மட்டும் கட்டாயம். ஸோ இப்போ கடுகு சேர்த்ததுக்கப்புறம் கிராம்புன்னு சொல்லுவாங்க, வால்மிளகுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணணும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து சீரகம், அதுக்கப்புறம் வந்து வெந்தயமும் கிராம்பும் இந்த 2மே வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்துட்டு சோம்பு இது வந்து ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மேக்ஸிமம் இது எல்லாமே உங்கள் அஞ்சரை பெட்டியில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியண்ட்டு தான். ஸோ ஆல்ரெடி இது வந்து நம்மளோட ஃபுட்டில் வந்து எடுத்துகிட்டு தான் இருக்கோம். ஆனாலும் மார்னிங் வெறும் வயிற்றில் மார்னிங் நீங்கள் டீ, காஃபியை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுங்க. பால், டீ, காஃபி எதுவுமே எடுக்க வேணாம். இந்த டீ மட்டும் நீங்கள் காலையில் தான் டீயோ காஃபியோ குடிப்பீங்க அப்படின்னா காலையில் மட்டும் எடுத்துக்கோங்க. இல்லை ஈவினிங் ஈவினிங்கும் எடுப்பீங்க அப்படின்னா எடுத்துக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் எம்டி ஸ்டொமக்கில் பசிக்கிற டைம் எடுத்துக்கோங்க. என்னெல்லாம்னா மிளகு, அதுக்கப்புறம் சின்ன ஜீரகம், பெருஞ்சீரகம், வெந்தயம், கொஞ்சம் எள்ளு, அதுக்கப்புறம் வந்து வசம்புன்னு சொல்லுவாங்கள்ல, இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கிராம்பு, மிளகு இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கிடணும். அது கலர் வந்து எல்லாமே நல்லா ப்ரௌனிஷ் கலராக ஆகணும். கறியை விட்டுறக்கூடாது. அதோட கலர் வந்து ப்ரௌனிஷ் கலராக ஆகணும். இது வறுத்ததுக்கு அப்புறமா வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதோட பாத்திரத்தோட சூடு இருக்கிறப்பவே நான் துளசி பவுடர் வந்து காய வச்சு பொடியாக்கி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் ஆவாரம் பூவையும் காய வச்சு பொடியாக்கி வச்சுருக்கேன். அந்த பொடி இந்த 2த்தையும் சேர்த்து இது கூட ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பு ஆஃபில் தான் இருக்குது. அந்த பாத்திரத்தோட ஹீட்லேயே வறுத்து எடுத்துக்கோங்க. அதுவுமே நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கும் அது வறுக்கும்போது. அதுக்கப்புறம் ஃபைனலாக கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்து அதை எல்லாத்தையுமே நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் ஆற வச்சு நீங்கள் மிக்ஸியில் போட்டு நல்லா ஆக்கி வச்சுக்கோங்க. நல்லா பவுடர் ஆக்கணும் இல்லை, 1க்கு 2 கூட நீங்கள் வந்து பவுடர் ஆக்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் ஏன் இது ரெடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறேன்.
கிராம்பு இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து கருமுட்டை, கிராம்பு அண்ட் வெந்தயம் இந்த ரெண்டுமே வந்து கருமுட்டை வந்து நல்லா வளர்ச்சி அடையிறதுக்கும், வளர்ச்சி அடைஞ்சது வந்து கரெக்டாக அந்த ஓவுலேஷன் டேயில் கர்ப்பப்பைக்கு, அதாவது கர்ப்பப்பைக்கு வர்றதுக்கு, வெடித்து வர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து கருமுட்டையில் தான் ஸ்பெர்ம் போய் ரெண்டும் ஃபர்டிலிட்டி இனப்பெருக்கம் ஆகும்போது நல்ல ஒரு கருவாக வரும். அங்கே கருமுட்டையே ஹெல்த்தியாக இல்லை அப்படின்னா, கரு உருவானாலும் அது கரு வந்து நல்ல குவாலிட்டியாக இல்லை, அதாவது நல்ல ஆரோக்கியமாக இல்லை அப்படின்னா, அது நம்மளுக்கு கரெக்டாக பீரியட் டேட்டில் அதுவும் பீரியடாகவே வந்துடும். ஸோ நம்மளுக்கு கருமுட்டை நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு இந்த கிராம்பு, இந்த வெந்தயம் இந்த ரெண்டுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் கர்ப்பப்பையில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கை கொடுக்கும், அது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, பாடியில் வந்து ஓவர் ஹீட் இருக்கக்கூடாது. ஸோ அந்த ஹீட் இருந்துச்சுனாலுமே நம்மளுக்கு வந்து கஷ்டம். ஏன்னா வந்து ரொம்ப ஹீட் இருக்கும்போது அது கரு உருவாகுது இல்லையா, எப்படி வந்து வெயிலில் ஒரு முட்டை இருந்துச்சு அப்படின்னா வெம்பிடும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான். நார்மல் ஹீட் இருக்கணும். நார்மல் ஹீட் இருந்தால் முட்டை குஞ்சு பொரிக்கும். ஆனால் ஓவர் ஹீட் இருந்துச்சுன்னா வெம்பிடும், சரிங்களா. ஸோ அதே ப்ராசஸ் தான் நமக்கும். ஸோ அதனால் பாடி ஹீட்டை வந்து அதாவது பாடி டெம்பரேச்சரை வந்து ஒரு நார்மலாக வச்சுக்கிறதுக்கு தான் நம்ம வந்து சோம்பு சேர்த்துருந்தோம், குட்டியாக சேர்த்துருந்தோம்ல, அதுவும் வெந்தயமுமே நல்ல குளுமையை நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ அதனால் அதுக்கப்புறம் இப்போ சேர்த்துருக்குற இந்த இன்க்ரீடியன்ட் எல்லாமே வந்து நம்மளோட எக்கோட குவாலிட்டி நல்லா இருக்கிறதுக்கும், அதே மாதிரி நம்ம கர்ப்பப்பையிலையுமே வந்துட்டு நிறைய மைக்ரோப்ஸு, ஃபங்கஸ் லைக் மீன்ஸ் கிருமிகள் நிறைய இருக்கும். ஸோ அது வந்து நம்ம இப்போது இன்டர்கோர்ஸில் இருக்கோம் அப்படின்னா, அந்த ஸ்பெர்ம் உள்ளே போகுது அப்படின்னா அந்த கிருமிகளே வந்து அந்த ஸ்பெர்ம் வந்து சாப்பிட்ரும். ஸோ வந்து நம்ம ஆல்ரெடி ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாக இருக்கிறவங்க கூட அந்த கிருமிகள் சாப்பிட்டுக்கும் போது அங்கே ஸ்பெர்ம் வந்து கருமுட்டையை ரீச் ஆகாது. ஸோ வந்து நம்ம இந்த டீ பவுடர் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வரும்போது அந்த கிருமிகள் எல்லாமே செத்துரும். இந்த டீ பவுடர் எப்பத்துலேருந்து எடுக்கணும் அப்படின்னா, நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஃப்ரெஷ் மந்த்தாக எடுத்துக்கோங்க. ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ இன்றைக்கி உங்களுக்கு பீரியட் அப்படின்னா ஃபஸ்ட்டு டே வந்து வேப்பிலை இருக்குது இல்லையா, வேப்பிலையை வந்து நல்லா ஒரு டம்ளரை இல்லை ஒரு 1.5 டம்ளர் நல்லா அரைச்சி அந்த சாறை எடுத்து ஃபுல்லாக குடிச்சிருங்க. எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிருங்க. ஃபஸ்ட்டு டே பீரியட்னா ஃபஸ்ட்டு டே அது குடிச்சு, அடுத்தது செகண்ட் டேலேருந்து நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பீரியட் ஆகும்ல அந்த டே வரைக்குமே, நெக்ஸ்ட்டு உங்களுக்கு உங்களுக்கு ஓவுலேஷன் டே வரும்ல அந்த டே வரைக்கும், அதாவது பீரியட் ஆன டேலேருந்து ஓவுலேஷன் டே முடியும்ல அந்த டே வரைக்கும் நீங்கள் இந்த டீ பவுடரை வந்து குடிச்சிட்டே இருக்கணும். ஓவுலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பீரியட் டே வரைக்குமே எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. இந்த ரெண்டையுமே கீப்பப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இப்போ இன்றைக்கி பீரியட் ஆகுது அப்படின்னா இந்த டேயில் இருந்து நெக்ஸ்ட்டு மந்த்து ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த்து ஃபுல்லாகவே கம்பல்சரி கீப்பப் பண்ண வேண்டியது. நீங்கள் வெளியே எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னாலோ, இல்லை வீட்டிலே இது பண்ணுறீங்க அப்படின்னாலோ, ஸ்வீட் ஐட்டம், சுகரு இதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுங்க. ஆயில், எண்ணெயில் பொரிச்சது, வறுத்தது இது எல்லாமே அவாய்ட் பண்ணிடுங்க. கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம், நொறுக்கு தீனி, பப்ஸு, ஐஸ்கிரீம்ஸு, முக்கியமாக 7up, கூல் ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரிலாம் கண்டிப்பாக எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிடுங்க. அதுக்கு பதிலாக கேப்பக்கூழ், உளுந்துக்கூழ் இந்த மாதிரி கூழ் வகைகள், கஞ்சி வகைகள் ஆரோக்கியமாக இருக்கக்கூடியது எடுத்துக்கலாம். அந்த மாதிரி லைக் இப்போது பாசிப்பயிறு இதெல்லாம் முளைக்கட்டி சாப்பிடுவாங்கள்ல, அந்த மாதிரி சேலட் மாதிரி கூட எடுத்துக்கலாம். நிறைய வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ் வந்து நிறைய எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் டெய்லி கம்பல்சரி ஏதாவது ஒரு ஜூஸ் வந்து எடுத்துக்கோங்க. லைக் வாழை இலையில் கூட ஜூஸ் போட்டு குடிக்கலாம். நான் என்னோடய வ்ளாகில் அப்லோட் பண்ணியிருக்கேன். கிரேப் ஜூஸ், மாதுளம்பழம் ஜூஸு, ஒரு லெமன் ஜூஸ், ஏதாவது ஒரு ஜூஸ் வந்து கம்பல்சரி எடுத்துக்கோங்க. அந்த ஜூஸுக்கு வந்து அதிகமாக சீனி சேர்க்காம பனங்கற்கண்டும் நாட்டு சர்க்கரையும் எடுத்துக்கோங்க. வழக்கமாக சேர்க்குறத விட கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி நொறுக்கு தீனி ஐட்டம், ஜங்க் ஃபுட்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சால்ட்டு, நிறைய ஸ்பைசஸ்ஸு, நிறைய சுகரு, அப்புறம் தேவையில்லாத ப்ரிசர்வேட்டிவ், தேவையில்லாத கலருக்காக நிறைய ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு தேவையே கிடையாது. ஸோ இது வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ் வந்து கொண்டு வரும், சரிங்களா.
ஸோ அதனால் ஹார்மோன் பேலன்ஸாக இருக்கிறதுக்காண்டி, அதாவது ஹார்மோனோட பேலன்ஸ்க்காக தான் நம்ம இந்த டீ எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம இதெல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு பெனிஃபிட்டுமே இருக்காது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்டை சுத்தமாக அவாய்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அந்த டீயுமே நம்ம எடுத்துகிட்டு வரும்போது நல்ல ரிசல்ட் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சீட் சைக்கிளிங். கரெக்டாக டெய்லி கம்பல்சரி எடுத்துக்கணும். அப்போ தான் ரிசல்ட் நல்லா இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டீ வந்து பீரியட் ஆன நெக்ஸ்ட் டேலேருந்து நெக்ஸ்ட்டு பீரியட் டே வரைக்குமோ, இல்லை உங்களோட ஓவுலேஷன் டே முடிகிற வரைக்கும் கண்டிப்பாக எடுத்தே ஆகணும் இந்த டீ பவுடர். பீரியட் டே அன்னைக்கு வேப்பிலைய அரைச்சி குடிச்சிருங்க. இந்த 2 டிப்பையுமே கண்டிப்பாக கீப். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த சீட் சைக்கிளிங் வந்து உங்களுக்கு பீரியட் ஆன டேலேருந்து ஓவுலேஷன் டே இருக்குல்ல, அந்த டே வரைக்கும் பம்ப்கின் சீட், அதாவது பூசணி விதையும் ஃப்ளக்ஸ் சீட் 2மே ஒரு ஸ்பூன் சேர்த்து மொத்தம் 2 ஸ்பூனாக நம்ம எடுத்துக்கணும். புரியும்னு நினைக்கிறேன். பீரியட் டேலேருந்து பீரியட் ஆகிருப்பீங்களா, அந்த டேலேருந்து ஓவுலேஷன் டே வரைக்கும் பம்ப்கின்னும் ஃப்ளக்ஸ் சீடும். அதுக்கப்புறம் ஓவுலேஷன் டேலேருந்து ஓவுலேஷன் முடிகிற டே இருக்குது இல்லையா, அந்த டே வரைக்கும் சன்ஃப்ளவர் சீடும் எள்ளு செஸ்மி சீடும் எடுத்துக்கணும். 2ம் ஒரு ஸ்பூனு. ஓவுலேஷன் டேலேருந்து ஓவுலேஷன் முடிகிற டே வரைக்கும் சன்ஃப்ளவர் சீடும் செசமி சீடும் எள்ளும், சரிங்களா. அப்புறம் வந்து கரு நல்லா வளர்ச்சி அடையணும் அப்படின்னா ஃபாலிக் ஆசிட் இருக்கிற ஃபுட்டாக நிறைய எடுத்துக்கணும். லைக் கீரை வகைகள், ப்ரொக்கோலி, அதுக்கப்புறம் முட்டைக்கோஸு, அவக்காடோ, இந்த மாதிரி வந்து இருக்கக்கூடிய ஃபுட்டை வந்து எடுத்துக்கோங்க. இப்படி உங்களுக்கு இதெல்லாம் கலெக்ட் பண்ண ரொம்ப இதுவாக இருக்குது அப்படின்னா, நல்ல பிராண்டாக இருக்கக்கூடிய ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட்டாக பார்த்து எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரிஃப்ளேமில் இருக்கக்கூடிய ஃபுட் சப்ளிமெண்ட் தான் எடுத்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஓவுலேஷன் டேட்டை கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஓவுலேஷன் டேட்டை கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி சீட் சைக்கிள், ஃபுட்டு, ஜூஸு இதெல்லாம் எடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் அப்புறம் டீ. ஸோ இதெல்லாமே நம்ம கீப் அப் பண்ணாலும் கண்டிப்பாக வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, அதாவது ஒர்க் அவுட்டும் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ இருக்கணும். ஸோ அந்த ஒர்க் அவுட் வந்து என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் வாக்கிங்காவது இருக்கணும். என்னென்ன பண்ணணும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இதெல்லாம் இருக்குது கூடயே நம்மளுக்கு பாசிட்டிவ் வைப்ஸ் இருந்தால் மட்டும்தான் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். ஸோ பாசிட்டிவ் வைப் மீன்ஸ் கடவுள்கிட்ட நல்லா ப்ரேயர் பண்ணிக்கோங்க. ஸோ பாசிட்டிவ் வைப்ஸோட இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்து கீப் அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து கிளிக் ஆகும். ஏதாவது டவுட் இருந்தால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பிசிஓடி, பிசிஓஎஸ், தைராய்டு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இந்த டிப்ஸ் எல்லாமே சூட்டபிள் ஆகும். ஆனால் 1 மந்த் வந்து கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி வந்து ஹெல்த் இஷ்யூ இருக்கிறதுனால இந்த டிப்ஸை வந்து நீங்கள் கீப் அப் பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் நீங்கள் பர்ஃபெக்டாக இல்லை அந்த டீ, அதுக்கப்புறம் அந்த சீடு எல்லாமே குவான்டிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கரெக்டாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு நானும் சொல்கிறேன், நீங்களும் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீப் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.